வணக்கம். மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்யத் தொடங்கியது. குறிப்பாக மதுரை புறநகர் பகுதிகள் மற்றும் மாநகர் பகுதிகளான மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், பெரியார், கோடிப்பாளையம், சிம்மக்கல், அண்ணா நகர், திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், அனுப்பானடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா திடீரென அந்த கனமழையானது பெய்யத் தொடங்கியது. காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிக அளவு காணப்பட்ட நிலையில திடீரென மாலை நேரத்தில் இந்த மழையானது பெய்யத் தொடங்கியது. குறிப்பாக இந்த கனமழையின் காரணமாக மதுரை, அவனியாபுரம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மழைநீரானது தற்போது கழிவுநீருடன் கடந்து பல்வேறு வீடுகளுக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. குறிப்பாக மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய 2 சாலைகளுக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த சாலையில மழையுடன் சேர்ந்த கழிவு நீரானது குளம் போல தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. மேலும் இந்த அவனியாபுரம் பேருந்து நிலையத்துல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரால பாத்தீங்கன்னா அந்த மழைநீரும் கலந்த நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்காங்க. மேற்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முழுவதும் இந்த பல்வேறு தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கும் நிலையில தற்போது இந்த மழைநீருடன் சேர்ந்து இந்த கழிவு நீரும் சேர்ந்து கலந்து சாலைகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. மேலும் ஒரு வீட்டுக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. இதனால் உடனடியாக அந்த தண்ணீரை அகற்ற வேண்டும். மேலும் தண்ணீரில் மழைநீரிலிருந்து கழிவுநீர் கலக்க வேண்டாம் முடியாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளும் பார்ப்பதனால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள்.